லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50 படிக்கிறேன், கவனிங்க. செயின்ட் லூக், த காஸ்பிள் செயின்ட் லூக் சாப்டர் 24 verses 50 to ஃபைனல். லூக்கா 24:50 முதல் கடைசி வரை. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே, கவனிங்க, நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆமென். பரிசுத்த வேதத்திலேயே தேவாலயத்திலே முடிவடைகிற ஒரே ஒரு புஸ்தகம் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம். தேவாலயத்தில் முடிது பாருங்க, அது அதான் கடைசி அதிகாரம், கடைசி வசனம். தேவாலயத்துல எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, நாள்தோறும், அது கூட வாரத்துக்கு ஒரு முறை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, நாள்தோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து கொண்டும் துதித்து கொண்டும் இருந்தார்கள். அப்படி முடியுது. சரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். வசனத்தை நல்லா கவனிங்க. கொஞ்ச நேரம் தான். ஏன்னா பாவம் பசி எடுத்துக்கோ. உங்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு சுகர் பிபி எல்லாம் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே 40 வயசுக்கு தாண்டினாவே சுகர் பிபி எல்லாம் ஏறி போகுது. அதனால நானும் ரொம்ப நேரம் விட்டா நான் நைட் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன். 44 வருஷம் பிரசவம் பண்ணி இருக்கிறனா எவ்வளோ பிரசவம் வாயில இருக்கும் யோசித்து பாருங்க. என் வாயில எவ்வளவு இருக்கும், என் பிரெயின்ல எவ்வளவு இருக்கும், என் இருதயத்துல எவ்வளவு இருக்கும், என் ரத்த ஓட்டத்துல எவ்வளவு இருக்கும். அவளோட நான் பேச ஆரம்பிச்சா 1 வருஷம் ஆகும் முடிக்கிறதுக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, 1 வருஷம் எப்ப இருந்தாலும் வேணா கூப்பிட்டாங்களே தெரியல அப்படின்னு பயந்துடாதீங்க. அதுல இருந்து ஒரு குட்டி செய்தி அல்ல சொல்லுங்க. ஆமா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீ போன ரொம்ப பார்த்துனே இருக்கிற, போன வச்சிரு கீழே வச்சிரு. பைபிள மட்டும் மடிமேல வை. பைபிள் வந்து பாப்பா மாதிரி எல்லாம் மடிமேல வைங்க. இந்த குழந்தைங்களை மடிமேல வச்சுக்குவீங்கல்ல, அது மாதிரி பைபிள் பாப்பா மாதிரி மடிமேல அழகா வைங்க. ஏசப்பாவே நீங்க மடிமேல உட்கார வச்சுக்கிற மாதிரி அது. ஏன்னா வார்த்தையை இயேசுவை பிரிக்கவே முடியாது. குழந்தைங்களை பெரியவங்களை மடிமேல உட்கார வச்சா எவ்வளவு வெயிட்டா இருக்குது. ஏசப்பாவாகி அந்த பரிசுத்த வேதத்தை மடிமேல உட்கார வைங்க, ஒரு வெயிட்டும் கிடையாது. அவ்வளவு லேசானவர் இயேசு. அல்லேலூயா. பாருங்க, கற்பனை எப்படி எல்லாம் வருது. இயேசு லேசானவர். வேதத்தை நேசிக்கணும், அதை தினந்தோறும் வாசிக்கணும், அதை தியானிக்கணும். பரிசுத்த வேதம் இருக்குதா கையில? எல்லாரும் கையில பைபிள் இருக்குதா? எல்லாம் வச்சிருக்கிறீங்க. உங்ககிட்ட நீ பெரிய பையனா இருக்கிற உங்ககிட்ட பைபிள் காணும். இப்ப உங்ககிட்ட அவர் பைபிள் தானே அது. அப்ப உன் பைபிள் நீ எத்தனை படிக்கிற? Which class you are studying? 8th standard படிக்கிற பையன் பைபிள் எத்தாருல சர்ச்சுக்கு. எவ்வளவு வருத்தம் பாரு. இவன் தலை குனிஞ்சுக்கணும். அதுக்குள்ள இவன் மிலிட்டரி சொக்கா. எத்தனாவது படிக்கிற? 6th + 5 11 வயசு. அப்போ 11 வயசு படிப்புக்கான தமிழ். உனக்கு தமிழ் வருமா கர்நாடகமா? பைபிள் இருக்குதா? புதிய ஏற்பாடாவது இருக்குதா? வாங்கணும். சொக்கா பேண்ட் டைகர் எல்லாம் துட்டு குத்து வாங்குறீங்களா? இன்னைக்கு வீட்டுக்கு போய் வீட்டுல கிச்சன்ல இருக்கிற கரண்டி பிளேட் எல்லாம் கீழே தள்ளிட்டு அப்பா அம்மா கிட்ட எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வாங்கி கொடுத்துருவாங்க. கரெக்டா? எல்லார்கிட்ட பைபிள் இருக்குதா? பாருங்க, பைபிள் வச்சுன்னு இருக்கிறவங்க தப்பிச்சாங்க. இன்னைக்கு பைபிள் கொண்டு வராதவங்க மானம் போச்சு. மானம் இருந்தாதானே போறதுக்கு. பாருங்க, பாவம் பாஸ்டருங்க மேல இருக்கிற அன்புல புதிய ஏற்பாடு கொண்டாந்து கொடுக்குறாரு. இல்லாதவங்க வாங்கிக்கங்க, இருக்கிறவங்க வாங்கிக்க கூடாது. இப்ப புதிய ஏற்பாடுல இருந்து தான் நான் பேச போறேன். திடீர்னு பழைய ஏற்பாட்டுக்கு போனா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அமைதியா வச்சுக்கணும். கொடுங்க. வெரி குட், பிரைஸ் இல்ல. நான் வந்தது உங்களுக்கு ரொம்ப நல்லதா போச்சு. ஆளுக்கு ஒரு புதிய ஏற்பாடு கேட்டுச்சுல, அதை படிங்க, டெய்லி படிங்க. ஆரம்ப காலத்துல புதிய ஏற்பாடை மட்டும் படிங்க, அப்புறம் பழைய ஏற்பாடு சேர்த்து படிங்க. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து வந்த பிறகு உண்டான ஏற்பாடு தான் புதிய ஏற்பாடு. சரி, இப்போ ஃபாலோ மீ. லூக்கா எழுதின சுவிசேஷம் எல்லாம் எடுத்து வச்சுக்கங்க.
24 அதிகாரம் 123வது பக்கம், புதிய ஏற்பாட்டுல 24 அதிகாரம். சரி, இங்க கவனிங்க. பேசுறப்ப என்ன பார்க்கணும், படிக்கிறப்ப பைபிளை பாருங்க. நானே படிச்சு சொல்லிடுறேன், நீங்க கஷ்டமே பரவாயில்ல. சந்தோஷமா நீங்க பிரசங்கத்தை கேட்டா போதும். எனக்கு என்னன்னா, நீங்க தெம்பு, அந்த முகத்துல ஒரு தெம்பு இருக்கணும். சிரிச்ச மாதிரி பாருங்க, சிரிச்ச மாதிரி பாருங்க. கவலையா துக்கமா இருக்கிறீங்க, ஏதோ பிரச்சனை, பரவாயில்ல, ஏசப்பா எல்லாம் மாத்துவாரு. இப்ப இன்னைக்கு மாத்துவாரு எல்லாத்தையும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பெரியவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. செத்து போன லாசருவையே உயிரோடு எழுப்ப முடியுமானால், அதுவும் செத்து போய் 4 நாள் கழித்து நாரி கிடக்கிற பிணத்தை உயிரோடு எழுப்பி அந்த லாசருவை வாழ வைக்க முடியுமானால், உங்க பிரச்சனைகளை தீர்ப்பது இயேசுவுக்கு சாதாரண ஒரு காரியம். கையை தட்டுனா பட்டான்னு கை தட்டணும். எல்லாரும் ஒருத்தர் கூட சும்மா இருக்கக்கூடாது கை தட்டாம. ஏன் தெரியுமா கை தட்ட சொல்றது? உங்களுக்கு ஒரு உற்சாகம். இயேசு எப்படியா பட்டவர்னு சொல்றோம்ல, உற்சாகத்துல கை தட்டணும். முதலமைச்சரோ பிரதமரோ வந்தா கை தட்டுறோமா இல்லையா? இயேசுவே வந்துட்டாரு, கையை தட்டு. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது, கை ஏன் தட்ட சொல்றேன்னா, யாரெல்லாம் நல்லா நிறைய கை தட்டுறாங்களோ கேன்சர் வராது. இப்பதான் கண்டுபிடிச்சுக்கிறாங்க மருத்துவம். அதனால நல்லா தட்டணும் கையை. நல்லா பட்ட வீட்டுல கூட தட்டணும். கை தட்டி பாட்டு பாடணும். கை தட்டி பாடி மகிழ்ந்திடுவோம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திடுவோம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கர்த்தர் தந்த வாக்குரத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். கர்த்தர் தந்த வாக்குரத்தம் சொல்லி மகிழ்வோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திடுவோம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்துக்காக நம்மை ரட்சிக்க இந்த பூமியிலே ஒரு ஏழ்மையின் கோலமாய், ஒரு சிறு பாலகனாய் கன்னி மரியாளின் வயிற்றிலே உற்பவித்து பிறந்தார். இயேசுவின் பிறப்பு மனு மக்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. லூக்கா 2:10-11 பாத்தீங்கன்னா நானே சொல்லிடுறேன். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகி கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்ப அதை சொல்றப்ப அந்த வார்த்தை தேவதூதன் எப்படி ஆரம்பிக்கிறாரு? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தான் இயேசுவின் பிறப்பு. Here is a great good news to you. Jesus born for you. இயேசு பிறந்த பொழுது மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது. அல்லேலூயா. இதான் முதல் நற்செய்தி. இரண்டாவது நற்செய்தி என்ன? கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கின்றபடி இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்துக்காக சாபத்தை போக்க அந்த சாபமான சிலுவையிலே மரித்து நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபம் எல்லாம் சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்ன தெரியுமா? தெரியாதா? என்ன தப்பு செய்தா அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. அதுல ஒன்று, பெற்றோர் செய்கிற பாவத்தின் பலாபலன். 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிற தேவன் சாபம் எவ்வளவா? பெற்றோர் செய்கிற பாவத்திற்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை நான் விசாரிப்பேன். அது கூட விசாரிப்பேன் தான் இருக்குது. பாரமான சாபத்தை அவங்க மேல போடுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பா அம்மா பண்ண பாவத்தின் பலாபலன் அவங்க பிள்ளைகள், அவங்க பிள்ளைகள், அவங்க பிள்ளைகள், அவ்வளவுதான். இதுதான் நியாயப்பிரமாணத்தின் சாபம். ஆனா இயேசு வந்தாரு, எப்படி கிடையாது. யாராரு பண்றாங்களோ, யாராரு தப்பு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அது பாவம், சாபம். பெற்றோர் செய்த பாவத்தின் பலாபலன் பெற்றோர் தான் அனுபவிக்கும். பிள்ளைகள் செய்த பாவத்தின் பலாபலன் பிள்ளைகள் தான் அனுபவிக்கும். அதான் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை மாத்திட்டாரு. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி விட்டார்.
அப்ப அப்பா அம்மா பார்த்து புடிச்சுன்னு திட்டக்கூடாது. நீ என்ன நான் பாவம் பண்ண தெரியல, நான் இப்படி அனுபவிக்கிறேன். அது மதியணும். கலாத்தியர் 3:13 குறிச்சிக்கோ, யோசித்து பாருங்க. நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி விட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவையிலே மரித்து தம் ரத்தத்தை சிந்தின பிறகு அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்தை கொண்டு வந்து பேசவே கூடாது. அவங்க பரிசுத்தத்தை காத்துக்கணும். வெளிப்படுத்தல் 22:10 படிக்கிறோம், அவனவன் செய்த கிரியைக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்பா அம்மா செய்த பாவத்தின் பலன் பிள்ளைகளுக்கு தண்டனை அப்படின்னு இயேசு சொல்லவே இல்லை. அது நியாயப்பிரமாணம். இயேசு அப்படி சொல்லவே மாட்டார். ஏன்னா அவருக்கு நல்லா கரெக்டா தெரியும், அவங்க பண்ற தப்புக்கு அவங்கள தண்டிப்பார். மன்னிப்பு கேட்டா மன்னிப்பார், அவ்வளவுதான். இயேசு ஜீசஸ் ஜென்டில்மேன். உணர்ந்தே உள்ளத்துல மனஸ்தாபப்பட்டு, அப்பா இயேசுவே நான் பாவி, என் பாவத்தெல்லாம் மன்னின்னு யாரு கேட்கிறாங்களோ மன்னிக்கிறார். அவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். அவரால் மன்னிக்க முடியாத பாவம் எதுவுமே இல்லை.